அமைச்சர் ஐ. பெரியசாமி அவரின் மனைவி மகன்கள் மீதான சொத்து குவிப்பு வழக்கில் இருந்து விடுவித்த திண்டுக்கல் மாவட்ட நீதிமன்ற உத்தரவு ரத்து செய்து சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் மதியழகன். வணக்கம் மதியழகன், விவரங்கள். அமைச்சர் ஐ. பெரியசாமி கடந்த 2006 முதல் 10ஆம் ஆண்டு வரை வருவாய், சட்டம் மற்றும் சிறை மற்றும் வீட்டு வசதித்துறை அமைச்சராக இருந்த பொழுது 2,01,35,000 ரூபாய் வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக அமைச்சர் ஐ. பெரியசாமி, அவரது மனைவி மற்றும் தற்போதைய எம்எல்ஏ தற்போதைய பழனி சட்டமன்ற தொகுதி உறுப்பினரும் மகனுமான செந்தில்குமார், மற்றொரு மகன் பிரபு ஆகியோர் மீது திண்டுக்கல் மாவட்ட லஞ்ச ஒழிப்பு போலீசார் 2012ஆம் ஆண்டு வழக்கு பதிவு செய்தனர். திண்டுக்கல் மாவட்ட ஊழல் தடுப்பு நீதிமன்ற நிலுவையில் இருந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட 4 பேரும் விடுவிக்கப்பட்டனர். இந்த வழக்கிலிருந்து விடுவித்த விசாரணை நீதிமன்ற உத்தரவை ரத்து செய்ய கோரி திண்டுக்கல் மாவட்ட லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் சென்னை உயர்நீதிமன்றத்தில் 2018ஆம் ஆண்டு மேல்முறையீடு செய்தனர். மேல்முறையீட்டு வழக்கை இந்த வழக்கானது நீதிபதி பி. வேல்முருகன் முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது குற்றம் சாட்டப்பட்ட அமைச்சர் ஐ. பெரியசாமி உள்ளிட்டோர் தரப்பில் தங்களுக்கு எதிரான லஞ்ச ஒழிப்புத்துறை கூடிய குற்றச்சாட்டுகளுக்கு முகாந்திரம் இல்லை எனவும் சொத்துக்களை முறையாக கணக்கீடு செய்யாமல் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டது. லஞ்ச ஒழிப்புத்துறை தரப்பில் முதல் தகவல் அறிக்கை மற்றும் குற்றப்பத்திரிகை நகல்களை விலக்கி வாதிடப்பட்டது. இதனை அடுத்து இன்று தீர்ப்பளித்த நீதிபதி பி. வேல்முருகன் சொத்து குவிப்பு வழக்கில் இருந்து அமைச்சர் ஐ. பெரியசாமி, அவரது மனைவி, மகன்கள் உள்ளிட்டோரை விடுவித்த உத்தரவை ரத்து செய்து உத்தரவிட்டிருக்கிறார். மேலும் குற்றச்சாட்டை பதிவு செய்து விசாரணை தினந்தோறும் நடத்தி 6 மாதங்களில் வழக்கை முடிக்க வேண்டும் என திண்டுக்கல் மாவட்ட சிறப்பு நீதிமன்றத்திற்கு நீதிபதி உத்தரவிட்டிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி மதியழகன்.